உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அங்க உட்கார்ந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, எதுக்கா பேரை கெடுத்துக்கணும்? வாங்க நாம போவோம். வீட்டுல பேசலாம் சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சிக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன். தப்பா நினைக்க மாட்டீங்க? சொல்லலைனாதான் தப்பா நினைப்பேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தீங்க? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையை பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசின பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்தின விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிட்டீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா. வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டையும் வெய்யும் சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. பழக்க முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்னேன். அப்போ ஒரு பேக்கெட் வாங்கிக்கங்க சார், சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹1.50 தான் சார். வேண்டாம்மா சார். ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கங்கம்மா. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. வாட்ஸ் தி பிரைஸ்? ₹1.50 சார். அவ்வளவு? ஐ மீன் எல்லாமே எல்லாம் ₹200 சார். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சார், புது இருமல் மாத்திரை சார், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா. ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் ₹1.39 தான். ஹால்ஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். ஒரு சோப்பு வேணுமா? ₹2. சரி, ஒரு சோப்பு கொடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் மொத்தமா வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு. தேங்க்ஸ். நான் என்ன சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க இந்த சந்திப்பு தோழமை ரீதியா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோமே, என்னைக்கு ஃபேமிலி ஆக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே என்னாரு, உங்க சம்மதத்தை வாங்க, நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு.
அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம். என்ன மദ്രാஸா? ஆமா. புரிஞ்சு ஒண்ணு போயிடுங்களே. ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். இந்தாங்க. ரூம் கிடைச்சா போறமே உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க இந்தாங்க. எதுக்கு இந்த காலி? கேப்பியே உனக்கென்ன? நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க. போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழு முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான். ஐயா அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவுத்து என் கையில கொடுத்து விட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முதலாளி, என்னடா பொண்ணு புதுசு போல இருக்கு, ரொம்ப பயப்படுது. நம்ம லாட்ஜ் ராசியான லாட்ஜ்டா. என்ன உட்காரு. என்ன கௌசல்யா, வந்ததுல இருந்து பேசாம இருக்கே? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன நீ யாராவது இருந்தா வெக்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, ஒரே ஒரு தரம் சொல்லியா? ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. கொட்டிடுவேன். அதுக்கு ரேடியோ ஒண்ணு வாங்கி வச்சுக்க. நீதானே சொன்ன என் பிரியப்படி எல்லாம் நடந்துக்குவேன்னு. ஐயோ, பிஸ்கோட்டு திங்கிற பசங்களுக்கெல்லாம் எதுக்குயா இந்த பிசினஸ்? பாட்டு பாடணும் அவ்வளவுதானே? பாட்டு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணை கையில் தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணை கையில் தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க. போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழு முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான். ஐயா அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க.